அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் உன்னை முகிழ்த்தனரும் கனியே. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்தனரும் கனியே. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண் புகழே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண் புகழே. இன்னரும் பாப்பத்தே என் தொகையை நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. சிந்தாமணி சுடரே செங்கை செறிவளையே, தந்த வடமொழிக்கும் தாயாகி நின்றவளே. சிந்தாமணி சுடரே செங்கை செறிவளையே, தந்த வடமொழிக்கும் தாயாகி நின்றவளே. சிந்து மணற்பரப்பில் சிற்றில் விளையாடி முந்தைய குபதியர் மூத்த சுமேரியத்தார் செந்திருநாவில் சிரித்த இளங்கண்ணி, செந்திருநாவில் சிரித்த இளங்கண்ணி. சிந்தும் கலை வடிவேன் சீர்த்த கடற்கோளின் நந்தா கதிரொளியே, நடகத்து பண்ணியலே நந்தா கதிரொளியே, நடகத்து பண்ணியலே. வந்த குடிமரபோர் வாழ்த்தி வணங்குவமே, வந்த குடிமரபோர் வாழ்த்தி வணங்குவமே, வந்த குடிமரபோர் வாழ்த்தி வணங்குவமே. தமிழ்நாட்டிலே அல்லது உலக அளவில் தமிழ் குமுகத்திலே, தமிழர் குமுகத்திலே, தமிழ் சமுதாயத்திலே ஒரு 3 தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல்கள் நடைமுறையில் இருக்கின்றன. அதில் தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்டிருக்கிற நீராறும் கடலுடுத்த என்கிற பாடலில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஐயா மீனாட்சி சுந்தரனார் எழுதினது. குமரிக்கண்டம் என்பதை அவர்கள் பரதக்கண்டம்னு மாற்றியிருப்பாங்க, தமிழ்நாடு என்பதை அவங்க திராவிட நாடுன்னு மாற்றியிருப்பாங்க. இதெல்லாம் வரலாற்றை உண்மையை தேடுகிற இளையோருக்கு தெரிந்த செய்திகள். ஆனால் இந்த 2 பாடல், இன்னொன்று நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாட்டு, அங்கே இருக்கிற தமிழ்த்தாய் வாழ்த்து. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண் புகழ் நீயே, என் தமிழ்த்தாயே. அருமையான பாடல். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. இந்த 2 பாடலும் ஓரளவுக்கு தெரிந்த பாடல். ஏன்னா இந்த பாடல் கொஞ்சம் சிதைக்கப்பட்டிருந்தாலும் இருக்குது, அரசில், பள்ளிகளில், நிறுவனங்களில் இருக்குது, தனியார் நிறுவனம், அரசு நிறுவனங்கள். அதே போல் பாண்டிச்சேரியில் அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து இருக்குது. ஆனால் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை நாம் பல ஆண்டுகளாக பாடிக்கொண்டிருக்கிறோம். ஐயா பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்களுடையதை இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இந்த பாடல் ஒரு பகுதி மட்டும் வந்திருக்கு. அதுவரை மகிழ்ச்சி. அப்போது நாம் போடுகிற விதைகள் முளைக்கும், அது கிளைக்கும், தழைக்கும், பெருமரமாய் மாறும், பெருந்தோப்பாய் ஆகும். இந்த உலகத்தை காக்கும் தமிழும் தமிழரும் தமிழர் நிலமும் இவ்வுலகில் உள்ளவரைதான் உலகில் மாந்தம் மனிதம் இருக்கும் நிலைக்கும் என்பதற்கு சான்று காட்டுக்கொண்டிருக்கின்றன நம்முடைய அண்மை கால தமிழ் குமுகத்தினுடைய நடைமுறைகள், நிகழ்ச்சிகள். சரி, தொடர்ந்து நாம் இடையிடையே பல்வேறு பற்பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டே தான் இந்த இசை நிகழ்ச்சியை நிகழ்த்திருக்கிறோம். முதல்ல ஐயா சொன்னாங்க, ஐயா சசிகுமார் ஐயா சொன்னாங்க,
இது என்னங்க ஏதோ வட்டமாக இருக்குது, ஏதோ மந்திரத்தகடுலாம் வீட்டில் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்டாங்க. நம்முடைய வரலாற்றை நாம் இழந்து நிற்கிறோம், அதனுடைய விளைவு தான் அதெல்லாம். இப்போ சான்றுக்கு தாயத்து என்று நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, ஒரு திரைப்பட பாடல் கூட உண்டு, தாயத்து தாயத்துன்னு. அப்போ இந்த தாயத்துனா என்ன என்றால், நம்மை பொறுத்தவரை தமிழ் குமுகத்திலே கடந்த 50-60 ஆண்டுகளாக என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு? தாயத்து கட்டுவது அறியாமை அல்லது அறிவிலித்தனம் அல்லது மடமை அல்லது மூடப்பழக்கம் என்று தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா அதை ஏதோ செப்புத்தகிட்ட சுற்றி தருவாங்க, உள்ளுக்குள்ளே ஏதோ இந்த மாதிரி வரைஞ்சிருப்பாங்க, வீடுகளில் இதை வரைஞ்சி வைப்பாங்க, அது ஏதோ பில்லி சூனியம் அல்லது நல்லது கெட்டதுன்னு சொல்லி பணம் பார்ப்பாங்க. ஆனால் தாயத்து என்கிற சொல் அந்த வரலாற்றை மீட்டெடுப்பதற்கு நமக்கு உதவி செய்தது. என்னது? அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் நம்ம தாயத்து. ஸ்டெம் செல்ஸை இப்போ கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் நாம் தாயத்து கட்டுகிற பழக்கத்தை, அதாவது தாய்க்கும் பிள்ளைக்குமான அந்த தொப்புளை வெட்டி அதில் ஒரு சிறு துண்டை இன்றைக்கும் சேமித்து வைக்கிற பழக்கம் தமிழர் குமுகத்தில் பல்வேறு குமுகங்களிலே குடிகளிலே இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. அதை எதுக்கு சேமித்து வைக்கிறாங்க? அதைத்தான் இன்றைக்கி ஸ்டெம் செல்ஸுங்கிற பேரில் அமெரிக்கா செய்கிறான். அவன் செய்தால் அறிவியல். தமிழர் என்றைக்கோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பே செய்தது இன்றைக்கு அறியாமையாக போய் கொண்டிருக்கிறது. உண்மைதான், அது அப்படித்தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல தான் இந்த வடிவமும். இது இசைத்தமிழ் 7 பெரும் பாலைகளை கொண்டது. அந்த 7 பெரும் பாலைகளிலிருந்து தான் 50 பண்களை உருவாக்கினார்கள். அந்த 7 பெரும் பாலைகளினுடைய பெயர் ஆயப்பாலை, செவ்வழிப்பாலை, திரிகோணப்பாலை, சதுரப்பாலை, கீழ் மேல் செம்பாலை, அரும்பாலை, செம்பாலை, இது வட்டப்பாலை. ஆக இந்த 7 பெரும் பாலைகள் தான் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் குமுகத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட இசைத்தமிழ். இந்த 7 பெரும் பாலைகளுக்கு ஏன் இந்த எழுத்துக்களை கொடுத்துருக்கோம்? இதுதான் அடிப்படை. இசைக்கு தாளம்தான் அடிப்படை, ராகம் அல்ல. ராகம்லாம் பின்னாடி உருவாக்கப்பட்டது. ஆயப்பாலைக்கு தாளம்தான், தா என்கிற ஒற்றை தாளம்தான் அடிப்படை. ஆயப்பாலையை பொறுத்தவரை இது தனித்தும் இயங்கும். எப்படி பூமி சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியும் சுற்றுகிறது, அதுபோல ஆயப்பாலை தனித்தும் இயங்கும், மற்ற அனைத்தோடும் இணைந்தும் இயங்கும்.